ஐயோ அந்த லைட்டை பாருங்களா, வேற லெவலில் இருக்குல்ல. அப்பா ஸ்மூத்தாக இருக்கும் மக்களே பாருங்க. ஸோ யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சி டைப், அது வந்து இன்னுமே வேறு லெவல். ஸோ ஐஃபோன் யூசர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரைவருக்கு வந்து இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா சன் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்களா, ஐயோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்விட்ச் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னன்னா ஆட்டோமேட்டிக் கேஸ், ஸோ நோ கியரு. ஸ்பெஷலி டிசேபிள்டு பர்சனுக்காக இதை பாருங்க, அந்த இது வந்து மாரி போட்டு தரையில் இதை வந்து படுத்துகிறோம். அப்புறம் வந்து அவங்க வீல் சேர் வச்சு ஈஸியாக வந்து ஏறிப்பாங்க. மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரான்னு பொறுத்தவரையிலும் மொத்தம் இந்த பஸ்ஸில் வந்து 7 இருக்குது மக்களே. ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இருக்கும், டிரைவரை பார்க்குற மாதிரி இருக்கா பாருங்க, இங்கே வந்து இருக்கா டிரைவருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் கேமரா. ஐ திங்க் மென்ஸ் உட்கார இடத்துல மட்டும் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் லேடிஸ் இது பாருங்க, மகளிர். ஹே காய்ஸ், வெல்கம் டு பெரிய விலாக். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா வேசார்பாடி பஸ் டிப்போல தான் காய்ஸ் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், ஸோ பாருங்க என்ன மாதிரியான ஒரு லொக்கேஷன்ல இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம் காய்ஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் எம்டிசி பஸ்ஸஸை பார்த்தீங்கன்னா வந்து இனாகரல் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இனாகரல்லாம் ஐ திங்க் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சிஎம் பார்த்தீங்கன்னா சிஎம்மா யார் வந்தாங்கன்னு தெரியல. எக்கச்சக்கமான பஸ் ஓவராலாக இன்னைக்கு 120 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து இனாகரல் பண்ணி வைக்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூ கலர், ஐ திங்க் நான் ஏசின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அந்த போர்டில் வந்து ஏசிலாம் வந்து ஏசின்னு போட்டிருக்காங்க அந்த ஸ்விட்சில். பட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி இதை வந்து ஏசியாகவும் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஏசி ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுக்கல. ரெட் கலர் பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் இந்த எலக்ட்ரிக் எம்டிசி லோ ஃப்ளோர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னெல்லாம் வந்து விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த நார்மல் லோ ஃப்ளோர் எம்டிசி பஸ்க்கும் இந்த எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் எம்டிசி பஸ்க்குமே பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அவள்தாங்க சொன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் ஆகிடும். அதுதான் வந்து ஒரு சூப்பரான விஷயமே. நிறைய பஸ் வந்து போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போயிடுச்சு. இப்போ ஐ திங்க் இன்னும் ஒரு 60-70 பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடும். ஸோ ஓகே, ஸோ அளவலன்னு பேசாமல் இப்போ நம்ம வந்து இன்டீரியருக்குள்ளே இருக்கும், பஸ்க்குள்ளே இருக்கும். பயங்கரமாக இருக்கா. இப்போ வந்து வெளியிலேருந்து போய் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ட்ரெயின் ட்ராவல் வீடியோஸ், ட்ரெயின் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், பஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அந்த ஒரு பஸ்ஸோட ஃப்ரண்ட் வியூவில் தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஒரு ஃப்ரண்ட் வியூவை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது கைஸ், அந்த ஒரு ஃபாரின்லலாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து பஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இதோ பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த பஸ் வந்து ஸ்விட்ச் பிராண்ட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா வந்து எம்டிசி பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளியராக வந்து போட்டிருக்காங்க. இந்த எம்டிசி லோ ஃப்ளோர் பஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வெளியவே அந்த லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. வயசானவங்க ப்ளஸ் வந்து டிசேபிள்டு பர்சனுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ண பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து காமிக்கிற விதமாக எப்பயும் போல் அந்த வெளியே பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து போட்டிருக்காங்க. பாருங்க, ஐயோ இது வந்து ஐ திங்க் லைட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இண்டிகேட்டர் லைட்டோ சம்திங் வந்து, ஆனால் ஏதோ ஒரு கலர் லைட்டு பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சைட் வியூ எப்படி இருக்குது. ஓகே, ஸோ அதை பாருங்கள், சைட் வியூ இதுதான். ஐயோ செம்மையாக வந்து இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. ஸோ இதை பாருங்கள், சார்ஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பேக்கில். அதே எப்பயும் போல் 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், சார்ஜ் போடுற இடம். ஸோ ஐ திங்க் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினே பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி தாங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி. ஸோ கேமரா பாருங்கள் பேக்கில். ஸோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைட் வியூவும் ஐ திங்க் வந்து எக்ஸாக்டாக அதே தாங்க. இது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அசோக் லேண்ட் கம்பெனி. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து லோகோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர். ஓகேவா. ஸோ கேஸ் வாங்க, இன்டீரியரில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. என்னடா இது இந்த பஸ்ஸில், அதுவும் எம்டிசி பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக போகிறீங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்டீரியரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ காய்ஸ், இன்டீரியருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்டீரியரே பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ப்ரீமியம் லுக்காகவே வந்து இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ செம்மையாக இருக்குது.
ஸோ இங்கே வந்து என்னென்னலாம் வந்து அந்த எம்டிசி லோ ஃப்ளோர் பஸ் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்களே, அந்த பஸ்க்கும் இப்போ இந்த ஒரு எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிரைவர் சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டிரைவருக்கான வசதின்னு பொறுத்தவரையிலும் அதே தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்விட்ச் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னன்னா ஆட்டோமேட்டிக் கேஸ். ஸோ நோ கியரு, இதை பாருங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு, அது மட்டும் இல்லாமல் நியூட்ரலு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லோ ஃப்ளோர் பஸ்க்கான அந்த ஆப்ஷன்ஸு, ஸோ டவுன் பண்ணுறதுக்கு, அப் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏசி, இந்த ஒரு பஸ்ஸில் பொறுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி ஆப்ஷன் கிடையாது ப்ளூ கலரில். பட் ரெட் கலர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏசி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரெட் கலர் பஸ் இங்கே வந்து நிற்கிதான்னு தெரில, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கறதுக்கு இதை பாருங்க ப்ளூவாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து ஏசி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியல. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பஸ்ஸை வந்து டவுன் பண்ணுறதுக்கான சிஸ்டம்மு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்காவாக இருக்குது. டோரு க்ளோஸு, ஓப்பனு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன் சிஸ்டம் தான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி ஆப்ஷன்ஸு பாருங்கள், ஸ்பீடாமீட்டருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டிரைவருக்கான வசதின்னு பொறுத்தவரையிலும் குஷன் சீட் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கியரு, அதாவது வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தது வந்து ரொம்ப வந்து சூப்பரான விஷயம். ஸோ டேபிள் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரான்னு பொறுத்தவரையிலும் மொத்தம் இந்த பஸ்ஸில் வந்து 7 இருக்குது மக்களே. ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இருக்கும், டிரைவரை பார்க்குற மாதிரி இருக்கா பாருங்க, இங்கே வந்து இருக்கா டிரைவருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் கேமரா. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் ஒரு பேக் வியூக்காக ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா அது பாருங்க, ஸோ செமையாக இருக்குல்ல, கேமராவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 7 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவருக்கான வசதின்னு பொறுத்தவரையிலும் இந்த ஒரு குஷன் சீட்டாக இருக்கட்டும், டிரைவரோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். ஜஸ்ட் இந்த பட்டன் தாங்க ஆப்ஷனு. பஸ் வந்து முன்னாடி போகிறது, பின்னாடி போகிறது, நியூட்ரலு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் தாங்க தெரியும். கேமரா வியூவாக இருக்கட்டும், எதாவது வந்து சப்போஸ் பட்டன் இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு டிஸ்பிளேல. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து காமிச்சிடும். ஸோ பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உட்காரவங்களுக்கு சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே சீட் பெல்ட்டு வேறு லெவலில். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஷாக்காக இருக்குது. ஏன்னா நார்மல் பஸ்ஸெல்லாம் பேக்கில் மட்டும்தான் வந்து சீட் பெல்ட் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரியான இடத்துல. பட் இந்த ஒரு பஸ் பொறுத்த வரைக்கும் இது சில பேருக்கு சீட் பெல்ட் இருக்குது, இங்கெல்லாம் பாருங்களேன் சீட் பெல்ட்டே வந்து கிடையாது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சனுக்காக சீட் பெல்ட்டு, இங்கே வந்து ஒரு 2 பேருக்கு வந்து சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எல்லாருக்குமே சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. கீழே எல்லாருக்குமே சீட் பெல்ட் இருக்குது. ஸோ சீட் பெல்ட்டே வந்து செலக்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பேசஞ்சர்னு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சேர்த்து 40 பேர் வந்து உட்கார்ற மாதிரி இந்த பஸ்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எல்லாத்துலேயுமே அந்த பஸ்ஸோட பிராண்ட் நேம், ஸ்விட்சு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிக்காக என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா எல்லா பஸ்லேயுமே வந்து கொடுக்குற மாதிரி SOS சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் பட்டனு. இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இந்த ஒரு பஸ்ஸுன்னு பொறுத்த வரைக்கும், சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், ஸோ உண்மை தான். இதோ பாருங்க, ஸோ USB போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா C டைப்பு, அது வந்து இன்னுமே வேறு லெவல். ஸோ ஐஃபோன் யூசர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி MTC பஸ்ஸில் சார்ஜர் பாயிண்ட்லாம் கொடுத்து நான் கேள்வியே பட்டதில்லை. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு லோ ஃப்ளோர் பஸ்ஸில் எந்த அளவு ஹைட்லாம் இருந்துச்சோ, பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும்ல, அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கீழே கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 3 கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, பேக்கில் ஒன்று இருக்குது, ஐ திங்க் டிரைவர் ஆண்ட ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து டூல் சிஸ்டம்னு நினைக்கிறேன். ஸோ டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசேபிள்டு பர்சனுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து எல்லா பஸ்லையுமே இப்போ வர பஸ்ஸில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு சிம்பிளுமே பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா SCTC பஸ்ஸாக இருக்கட்டும், TNSTC BSS பஸ்ஸாக இருக்கட்டும், MTCயில் நார்மல் பஸ் ஒன்று விட்டாங்க, லோ ஃப்ளோர் பஸ் இல்லாமல், அந்த மாதிரி பஸ்ஸாக இருக்கட்டும். அப்புறம் வந்து லோ ஃப்ளோர் பஸ்ஸாக இருக்கட்டும். இன்னும் இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான விஷயம். எலக்ட்ரிக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கு.
நம்ம ஒரு வாட்டி சார்ஜிங் போட்டோம்னா 200லேருந்து 250 கிலோமீட்டர் வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணலாமா. சூப்பரான விஷயம் இல்லை. ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க, பல்லவன் டிப்போவில் தான் வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து இனாகரல் பண்ணியிருப்பாங்க எம்டிசி பஸ் பொறுத்தவரையிலும். இந்த பஸ் வந்து இனாகரல் பண்ணுறது வேஷார்பாடி டிப்போவில். ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு மக்களே. ஸோ ஐ திங்க் 60ன்னு நினைக்கிறேன், 60 வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் நம்மளது எம்டிசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இனாகரல் பண்ணிக்கிறது 120 பஸ்ஸு. அதை எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு தெரியல ஸோ சார்ஜ் வந்து ஏறுறதுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே. இன்டீரியர் லுக்கே வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ் உட்காடுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் ஒன்று திருக்குறள் ஃப்ரண்ட்டில் வந்து எழுதியிருக்காங்க. நார்மல் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைனாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வர பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க பாருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஐ திங்க் எல்இடி லைட்டு ஏதாவது பஸ் வந்து ஆன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து காமிக்கிறேன். இதை பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலாரம், டோர் வந்து க்ளோஸ் ஆனால் தான் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா வந்து எடுப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கும் மக்களே. இதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் வந்து குஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் செம்மையாக வந்துருக்கணும் அதை நினைக்கிறேன். ஸோ உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, எனக்கு வந்து இதில் வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது என்னன்னா இந்த லெக் ஸ்பேஸ் தான். லெக் ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குது மக்களே, தாராளமாக இருக்குது. இது பாருங்க, திங்க் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்காந்தாதான் தெரியும். பட் ஓகே தான், சீட்னு பொறுத்த வரைக்குமே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து இது வந்து புது பஸ்ஸு ஸோ ப்ரமோட் பண்ணணும்லாம் நான் வந்து சொல்லலை. ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி செம்ம ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஃபிட்டாக இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிசேபிள்டு பர்சன் பார்த்தீங்கன்னா சாஞ்சிக்கிறதுக்காக நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா எமர்ஜென்சி எக்ஸிட். ஸோ இது இருக்கு பாருங்க, இது இருக்கா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்தோன்னா இந்த கண்ணாடியில் ஒரே ஒரு டச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. ஸோ ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் மேலே வந்து 4 இருக்குது, கீழே ஐ திங்க் ஒரு 4 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. என்னடா இது, இந்த சைடு ஃபுல்லாகவே லேடிஸு. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து எல்லாமே வந்து லேடிஸு, ரைட் சைடு பாவீங்களா பாய்ஸ்ன்னு கூட போடல, காமனாக வந்து விட்டுருக்காங்க. ஐ திங்க் மென்ஸ் உட்கார இடத்துல மட்டும் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் லேடிஸ் இது பாருங்க, மகளிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், அமுறும் இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க எமர்ஜென்சி எக்ஸிட். பட் இதே வந்து பாய்ஸ் உட்கார இடத்துல பாருங்க, திருடர்கள் ஜாக்கிரதை, எமர்ஜென்சி எக்ஸிடு, ஸ்பேஸ் ஃபார் வீல் சேர், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பராகவே இருக்குது. எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குப்பா. நடா இது பஸ்ஸில் வந்து இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க, இதுதான் பிடிச்சிருக்கு வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்பவே வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக அது பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து காமிக்கிறோம் பாருங்க, ஸ்பெஷலி டிசேபிள்டு பர்சனுக்காக அதை பாருங்க. அந்த இது வந்து மாரி போட்டு தரையில் இதை வந்து படுத்துகிறோம். அப்புறம் வந்து அவங்க வீல் சேர் வச்சு ஈஸியாக வந்து ஏறிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட்டு. அவ்வளோதான். ஓவராலாக இன்டீரியர்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் தான் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து அட்ராக்டிவாக இருக்கும் மக்களே. கேமரா வந்து சீரியஸாக சொல்கிறேன், ரொம்பவே வந்து தெரில, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஐ திங்க், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட்காகவும் இந்த பஸ்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற பஸ்லாம் வரும், பட் ஆனால் ரீசெண்டாக எந்த ஒரு பஸ்லையும் வரதில்லை. பட் இந்த ஒரு பஸ்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனு 5 வயதிற்கு மேல் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக முழு பயண சீட்டு வாங்க வேண்டும். ஸோ அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். லக்கேஜுக்கு அதேமாரி வந்து எப்பயும் போல் தனியான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வந்து இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா சன் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், ஐயோ இது பாருங்க, சன் வந்து கார்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களா சன் வைசரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. வேற லெவலில். இது பாருங்க மக்களே, எனக்கு இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் பஸ் பொறுத்தவரையிலும் பெங்களூர்ல டிராவல் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வர லோ ஃப்ளோர் பஸ்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ் இருக்கட்டும், அந்த ஒரு புல் பவர் இருக்கு பாத்தீங்களா, ஐயோ வேற மாதிரி இருக்கு மக்களே. அப்பா இன்னும் ஃபாஸ்டா எப்படி சொல்றது, அந்த டிராபிக்ல இருந்தோ சிக்னல்ல இருந்தோ மூவ் ஆகும்போது லைட்டா தான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே புஷ்ன்னு வந்து பறகுது. ஸோ அந்த அளவு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டார்க் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பஸ்ல வந்து பவர்
வர்ற மாதிரி இப்போ வர பஸ்லாம். அது மட்டும் இல்லாம நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எல்லா சீட்ஸுமே வந்து ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் சில சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இந்த ஆஷ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீசன்னா ஐ திங்க் வயசானவங்க உட்கார்றதுக்காக நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீட்டுக்கு மேலதான் இந்த பாருங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வயசானவங்களோட அந்த ஒரு லோகோ பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஒரு சீட்ஸ் மட்டும் வயசானவங்களுக்கு நினைக்கிறேன் ஐ திங்க். ஏன்னா அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து உக்காந்தாலுமே கண்டிப்பா வந்து எழுந்துக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது என்ன, இது வாட்டர் பாட்டில் ஹோல்டரா சம்திங் ஏதோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டரா சம்திங் ஏதாவது ஸ்டிக் வைக்கிறதுக்காகன்ட்டு எனக்கு வந்து தெரியல. ஸோ அவங்களுக்குன்னு அந்த ஒரு தனி வசதி ஸோ நல்லா இருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்டீரியர் பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோதான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறேன், சூப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட காரு நம்மளோட பஸ்ஸுன்ற மாதிரி நினச்சி வந்து ட்ராவல் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். மெயினாக நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, குழந்தைங்கள கொஞ்சம் வந்து இதுவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது, நம்ம தான் வந்து சொல்லி தரணும். இதை பிடிச்சி இழுக்கிறது அதை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. குழந்தைங்க பண்ணுறது அது இயல்பு தான், நம்மளுமே வந்து பண்ணியிருப்போம் சின்ன வயசில். பட் அதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கனாலே நான் கரெக்டாக இருக்கேன். ஏன்னா நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், ட்ரெயினில் பார்த்துருக்கேன், பஸ்லேயும் பார்த்துருக்கேன். அவங்க பண்ணுறது இயல்பு, நான் வந்து தப்பு சொல்லலை. பட் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, டேல வந்து இந்த பஸ் வந்து இப்படி இருக்குது. பட் நைட்டில் எப்படி இருக்கும்னு வந்து கேட்டிங்கன்னா, அதை வரேங்க மேலே வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நார்மல் கிடையாது. அந்த ஒரு ஸ்ட்ரிப் லைட்டுன்னு வந்து சொல்லுவாங்கல்ல, ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 2 சைடு, இது இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும். நைட் டைமில் வியூ வந்து பஸ்ஸு பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்கும். அப்படி இருக்குன்னே சொல்லலாம் நைட் வியூ. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா நமக்கு வந்து நிறைய வந்து கமிட்மெண்ட் இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணுற அளவு டைம் இருக்குமான்னு தெரில. பட் சான்ஸ் கிடைச்சா உங்ககிட்ட வந்து அந்த ஒரு வியூவை மட்டும் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா சார்? ஐயோ அந்த லைட்டை போகிறேங்களா, வேற லெவலில் இருக்குல்ல. அப்பா ஸ்மூத்தாக இருக்கும் மக்களே. ஆனால் அந்த இன்ஜின் சவுண்டு தான் பயங்கரமாக கேட்கும். அது புகை வருது பாருங்களா கீழே, அந்த மண். இதுதாங்க இந்த ஒரு பஸ்ஸில் வந்து, இந்த பஸ்ன்னு இல்லை, அந்த ஒரு நார்மல் எம்டிசி லோ ஃப்ளோர் பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய மைனஸ் இருந்துச்சு. ஏன்னா இன்ஜின் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, மண் பறக்கு பாருங்க பின்னாடி. பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சிரமமாக இருக்குது. இந்த ஒரு எம்டிசி BS6 லோ ஃப்ளோர் பஸ் வந்து இன்ஜின் வந்து பேக்கில் கொடுத்ததுனால. ஸோ இது பாருங்க பஸ்ஸு வந்து நம்ம கேட்டிருக்கோம், அதனால் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணுறாங்க பாருங்கள். மேலே தூக்கிட்டாங்க, கீழே வந்து இறக்குறாங்க. கீழே இறங்க, ஐயோ ஓரங்க அப்போ இது ஓரங்க. ஸோ கீழே இறங்கி எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க அப்பா. ஸோ எந்த அளவு வந்து கீழே வந்து இறங்குது பாருங்க அப்பா. அப்பா அது ஓரங்க கிளியராக வந்து தெரியுது பாருங்க எவ்வளோ தூரம் ஏறுதுன்ட்டு. செம யூஸ்ஃபுல் மக்களே இந்த ஒரு பஸ்ஸில் வந்து. அப்போ அது பாருங்க எவ்வளோ கேப் வந்துடுச்சுன்ட்டு, வேற லெவலு இந்த ஒரு விஷயம் பொறுத்தவரையிலும். ஸோ இனிமேட்டு வர பஸ்ஸில் எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியுமே வந்து ஐ திங்க் அந்த ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, வெளியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ப்ரீமியம் லுக்கு பஸ்ஸை பார்க்கவே அப்படி இருக்கு மக்களே. ஸோ இதை பாருங்க ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், அப்பா ஜம்முன்னு இருக்கும். ஸோ பாருங்க ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஐயோ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது காய்ஸ். இந்த ஒரு லைட்டை பொறுத்தவரைலாம் எனக்கு பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுது. இந்த நைட்டெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வரும். ஓ உள்ள வந்து அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் பாருங்க பயங்கரமாக இருக்கா சவுண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் பண்ணிட்டேன். உள்ளே வந்து அந்த சவுண்ட் சிஸ்டமும் இருக்குது. ஐயோ பயங்கரம். இது பார்த்தீங்கன்னா வந்து 57 ரெடில்ஸ் போகிற பஸ்ஸு. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து போகுது. ஐயோ ஸோ ஆரன்லாம் பாருங்களேன், ஆரன் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த பஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆரன். அவர் வந்து ஆரன் அந்த அடிக்க சொல்லலாம். ஸோ ஆரன் அடிச்சு காமிக்கலாம். போதும் பார்த்தீங்களா? ஸோ ஆரனோட சவுண்டு இதுதான், சூப்பராக இருக்குல்ல. எந்த ஒரு அந்த ஒரு ரஷ்ஷாகவும் இல்லாமல் செம்மையாக இருக்குது ஆரன் சவுண்டு.
ஐயோ என்னை சுற்றி இதை போகிறேங்க ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ் மட்டும்தான். ஆனால் என் கண்ணில் ரெட் கலர் பஸ் மட்டும் மாட்டல. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அந்தந்த பஸ் டிப்போக்கு போயிட்டு பக்காவாக எப்பயும் போல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஐ திங்க் இந்த பஸ்க்கெலாம் வந்து டிப்போ வந்து இப்போத்திக்கா இல்லைனா எப்பயுமே வந்து தெரில. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க பஸ்ஸு க்ளீன் பண்ணுறதுக்கான இடமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் இடம்லாம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் வாங்க. மக்களே நான் சொன்னேன்ல, ஸோ ரெட் கலர் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ வந்து பண்ணுறது ப்ளூ கலர் பஸ் தான். ஏன்னா வந்து அது இன்னும் பில்டே வந்து அவ்வளோ வந்து பண்ணலையாம் அந்த ரெட் கலர் பஸ்ஸஸ். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஏசி பஸ்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இனாக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. 120 பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏசி பஸ் தான். ஸோ இதை பாருங்கள் சார்ஜ் போடுற இடம் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போடுற இடம் 240 kW ஓகேங்களா. ஸோ அதை பாருங்கள் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஸ்ஸையும் வந்து சார்ஜ் போடுவாங்க. ஒரு வாட்டி போட்டால் 200லேருந்து 250 கிலோமீட்டர் வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து ட்ரைவ் பண்ணலாம், அதாவது வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஓவராலாக 60 சார்ஜர் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 120 பஸ்ஸஸ்க்குமே. அது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் பஸ்ஸஸ் எல்லாமே ஐ திங்க் பெரும்பாக்கம்லேருந்து இனாகரல் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து லேட் ஆகும் கைஸ். இது வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் இன்னும் எத்தனை மாதம் ஆக்குவாங்கன்ட்டு வந்து தெரியல. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதாவது வந்து இருக்கான்னு அப்படியே வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து முடிச்சாச்சு. எக்ஸ்டீரியர் இன்டீரியர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பஸ் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டிங்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ என்னெல்லாம் வந்து கவர் பண்ண முடியுமோ இந்த இனாக்ரேஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பஸ் பற்றி என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். பாய் பாய். லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.